செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கின் தன்மையே வேறொன்றா இருக்கு. முதல் காலகட்டத்தில் யாரெல்லாம் நிரபராதி அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் எதிர் முகாமில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்கெல்லாம் ஆதரிக்கிற முகாம். பாமக போன்ற கட்சிகள் வேறொரு நிலைப்பாடு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு தான், பிணை கிடைச்சதுல யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஈடி செய்தது கூட தவறுன்னு விமர்சிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் அமைச்சர் பதவி கொடுத்துருக்க கூடாது. அது ஒன்று தார்மீக ரீதியாக சரியில்லைன்ற ஒரு பார்வை, இது திமுகவுக்கே சட்ட ரீதியான நெருக்கடியை கொண்டு வரும்ன்ற பார்வையும் முன்வைக்கிறார். இல்லை, இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான சட்ட நெருக்கடியும் உண்டு பண்ணாது. முதல்ல அது ஒரு பிழையான வாதம் என்று நான் கருதுகிறேன். இன்னொன்று, அது அறம் சார்ந்த ஒரு கேள்வி என்று வந்தால், நாம் நாடாளுமன்றத்தில் ஜூலை 1ஆம் தேதி நமது நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய உரையை திரும்பி பார்க்க வேண்டும். அந்த உரையின் தொடக்கத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த அமலாக்கத்துறை மொத்தம் அந்த 10 ஆண்டுகளில் என் மீது 10 வழக்குகள் போடப்பட்டன. அமலாக்கத்துறை 55 மணி நேரம் என்னை விசாரணை செய்தது. விசாரணை முடிந்தவுடன் அமலாக்கத்துறையின் அதிகாரி கேமராவை ஆஃப் செய்துவிட்டு என்னிடம் கேட்டார், எப்படி இதை தாங்கிக் கொள்கிறீர்கள்? நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவர் சொல்லுவார், ஐ என்ஜாய்ட் இட் அப்படின்னு சொல்லுவார். ஏன் என்ஜாய் பண்ணேன்னா, எங்களுக்கு அந்த தார்மீக பலம், அறபலம் இருக்கிறது, அறத்தின் பலம் இருக்கிறது என்று. இன்றைக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அதை ஏற்கனவே செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார், பிஜேபியில் சேர்ந்து விட்டால் உங்களை விட்டு விடுகிறோம் என்று வற்புறுத்தியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வற்புறுத்தியது சென்னை உயர்நீதிமன்றத்திலே பதிவாகி இருக்கிறது. எனவே பிஜேபியுடைய ஒரு ஆயுதமாக ஒரு ED is used as a weapon against the political opponents அப்படிங்கிறது இன்னைக்கு 10 ஆண்டு வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. 95% வழக்குகள் அமலாக்கத்துறை நடத்திய வழக்குகள் என்பவை ஏறக்குறைய 4700 வழக்குகள் என்று சொல்லுகிறார்கள். அத்தனை வழக்குகளில் 95% வழக்குகள் எதிர்க்கட்சிகளை நோக்கி செய்யப்பட்டன. அதை முன்னால் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோடு ஒப்பிடும்போது ஏறக்குறைய 55லிருந்து 60% வழக்குகள் எதிர்க்கட்சியை நோக்கியும் எஞ்சிய வழக்குகள் ஆளுங்கட்சியை நோக்கியும் இருந்திருக்கின்றன. எனவே நாம் எதை பற்றி இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம்? இங்கு அறம் என்பது எங்கே இருக்கிறது? நீங்க சொன்னதுல இந்த வழக்குல ஈடின்ற கம்பார்ட்மெண்ட்டை நம்ம கழட்டி விட்டுறோம். அது கடைசியா கழட்டி விடல. இல்ல ஏன் கழட்டி விட? ஈடி தான் மெயின் பிக்சரே. இல்ல, மூல வழக்குன்றது ஈடி சம்பந்தப்பட்டது. இல்ல மூல வழக்கு பற்றிய கேள்வியே இங்க எழவில்லை. 2023ல ஈடி வந்த பிறகுதானே அவர் கைதாகிறாரு. நீங்க ஈடியை கழட்டி வச்சுட்டு இந்த கேஸ் எப்படி பேசுவீங்க? இல்ல, மூல வழக்குன்றது மூல வழக்கோடு சம்பந்தப்பட்டது இல்ல விஜயன். இல்ல, இதுல அடிப்படை பிரச்சனையே நம்ம ஹோல் பிக்சரை நம்ம பேச விரும்பல. ஹோல் பிக்சரை நம்ம பேச விரும்பாம கம்பார்ட்மெண்ட்டாக பேசுகிறோம். அப்படி தான் ஒரு 10 வருஷ பாசிச ஆட்சியை இந்தியா சந்தித்தது. இங்கே உள்ள ஊடகங்கள் மட்டும் இல்லை, டெல்லியில் இருக்கிற ஊடகங்கள் முழுக்க அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இரவில் எதை பற்றி பேசுவாங்க? அந்த வழக்கின் தன்மையை, டெக்னிக்காலிட்டிஸை பேசுவோம். ஈடி பழிவாங்குவதை பற்றி நான் பேச வேண்டாம். ஏனென்றா ஈடி பிரைம் மினிஸ்டரோட வெப்பன். பிரைம் மினிஸ்டரோட வெப்பனை வச்சு பேசினா பிரைம் மினிஸ்டர் நம்ம மேல கோபப்படுவாரு. இடம் இருக்குல்ல, ஒரு சாமானியனின் பார்வையில் இருந்து பார்க்க வேண்டும். நம்ம எங்க சார் சாமானியன்? இல்ல விஜயன், சாமானியனுக்கும் ஊடகத்துக்கும் சம்பந்தம் இல்லாம போய் இன்றைக்கு ஊடக வரலாற்றை எடுத்து பாருங்கள். there is a huge disconnect. டாக்டர் ராமதாஸ் கேட்ட ஒரு கேள்வி, இல்ல பாலு கேட்ட ஒரு கேள்வி நான் உங்களுக்கு ராமதாஸுக்கு வரேன், அதுக்கு பிறகு வரேன். There is a huge disconnect between the public conversation and the media conversation. நம்ம நேர்பட பேச உட்பட. ஏன் அப்படின்னா நம்ம சில அன்கம்ஃபர்டபுளான டிஸ்கம்ஃபர்ட்டை உருவாக்குற விஷயங்களை பேச விரும்பல. நீங்க விரும்ப இடம் தான் நான் கேட்பது. உங்க பார்வை முன்வைக்க என்ன கேள்வின்னா, கொடுத்திருக்க அமைச்சராக வருவதில் தான் இப்ப சிக்கல் இருக்கு. நீங்க ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? என்ன சிக்கல் சொல்லுங்க விஜயன், விளக்குங்க. என்ன சிக்கல் இருக்கு? நீங்க சிக்கல்ங்கிறீங்க, you are not explaining the chicken. நான் சொல்றேன். அந்த இதுல இந்த மூல வழக்கு விசாரிக்கிறது இப்பவும் விசாரிக்க போறது இந்த மூல வழக்கு விசாரிக்கிறது தமிழக காவல்துறை தானே விசாரிக்க போகுது. காவல்துறை யாருக்கு கீழ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, முதலமைச்சர் கீழ தானே. இல்லைங்க, இது இன்னைக்கு ஈடியுடைய விசாரணையில இருக்கா இல்லையா? அவர் யார்கிட்ட ஆஜராகணும்? இல்ல யார்கிட்ட ஆஜராகணும்? இல்ல நான் பதில் சொல்றேன். ஒரே இதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ இந்த வாதத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்றிய அரசு சிபிஐ வழக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களை என்ன பண்ணுவாங்க? நாடு கடத்திடுவாங்களா? அமெரிக்காவில் நடத்த சொல்லுவாங்களா கேஸை?
எங்க நடத்துவாங்க? ஷியாம், இல்ல என்ன வகையான வாதம் இது? சரவணன் இப்போ ஒரு வழக்கை எதிர்கொள்கிறார் அப்படின்றதற்காகவே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து இல்லாம இருக்க முடியுமா அப்படின்ற அதுதான். இப்போ சிபிஐ வழக்கு இருக்கு அப்படின்னா மத்திய அமைச்சரா இருக்க மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த வழக்கின் தன்மையில நிறைய நுணுக்கமான பாயிண்ட் எல்லாம் இருக்கு, அதை விரிவாக பேச முடியாதுன்றது. இந்த இரண்டு கருத்து, பீர் முகமது, சரவணன், அவங்க ரெண்டு பேர் சொன்ன கருத்துக்கு உங்க பதில் ஷியாம். நான் வரேன். ரெண்டு பேருமே வெவ்வேறு கோணங்க இதுல. ஏனென்றால் மூல வழக்குக்கு தனியா கையெழுத்து போட போனோம், இடி வழக்குக்கு தனியா கையெழுத்து போட போனோம். பிஎம்எல்ஏவா கருப்பு சட்டை பார்த்தா பயன்படுத்துறாங்க. அதுல எனக்கெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. எத்தனையோ முறை என்னோட கருத்துக்களை நான் அதுல ஆழமா பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒருவர் ஜாமீன்ல வெளியில வர்றாரு, பழைய துறை தான், சேம் துறை தான், ஒரு 3 நாள் அதற்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கு இல்லையா, அது சாமானியர்கள் மனதில் எந்த உணர்வையும் தோற்று வைக்காதா? மீடியா விவாதத்தை விட்டுருவோம், மீடியாவுக்கும் சாமானியனுக்கும் இடையில டிஸ்கனெக்ட் இருக்கு, ரைட் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனால் இந்த ஒரு கேள்வி வாக்காளர்கள் மனதில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாதா? நான் பதில் சொல்றேன். சாமானியர்கள் மனதில் என்ன சலனம்? ஒரே நிமிஷம். சாமானியர்கள் இல்ல வழக்குகளே அரசியல் கருவிகள் என்பது சாமானியனுக்கு தெரியும். நம்மளை விட அடிப்படையா விஷயத்தை பேசும். இதுல என்னன்னா பீர் முகமது கூட இன்னைக்கு தவறு இல்லைங்கிறாரு. அது ஆச்சரியம் எல்லாம் கிடையாது, அவர் அப்படிதான் பேசுவார். ஆனா ஏன் அப்படி இல்ல தவறு, நான் சொல்றேன், நான் நியாயமா சொல்லுவேன், கடைசியா சொல்றேன். என்னன்னா ஆனந்த வெங்கடேஷ் நீதிபதியின் முன்பாக வழக்கு விசாரணை வந்தபோது இன்றைக்கு செந்தில் பாலாஜி என்ன என்று கேட்டபொழுது பிறகு அடுத்த விசாரணைக்கு உள்ளாக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து இப்பொழுது அமைச்சரிலிருந்து ராஜினாமா செய்து விட்டார் என்று வாதத்தை முன்வைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த நிலை என்பது உருவாயிருக்கு. இல்ல அதுக்காக தான் ஜாமீன் கொடுத்தாங்களா சரவணன்? அதுவும் அந்த தீர்ப்பில் ஏதாவது ஒரு பொய்யான தகவல்களை அமைச்சர் இன்று உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் முறையீடு என்னவென்றால் அமைச்சர் இல்லை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் நீதிபதிகள் தனியாக அதற்கான மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய வேளையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த விமர்சனம் வருகின்ற பொழுது இல்லை நான் சிறைக்கு செல்ல விருப்பமில்லை, அதனால் அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்ல போகிறாரா அல்லது வேண்டாம் நான் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பொழுதும் முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரர் என்ற அடிப்படையில் செய்திருக்கிறார். முதலமைச்சருக்கான பொறுப்புகளும் கடமைகளும் எனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த வழக்கை வேறொரு மாநிலத்திற்கு அனுப்பி தங்களுடைய நியாயத்தை நிரூபிக்க போகிறார். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard